நாட்களில் நோவா பாவிகளுக்கு மத்தியில பரிசுத்தமானவனாய் வாழ்ந்தான். அற்புதம்! இன்று நம் மத்தியில் யாராவது இருக்கிறீர்களா? எங்க குடும்பத்தில் அநேகர் ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நானோ விசுவாசி. எங்கள் குடும்பத்தில் நிறைய குடிகாரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் லஞ்சம் வாங்கி பழைக்கிறாங்க, ஆனால் நான் நியாயமாக சம்பாதிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் உலக பிரகாரமா வாழ்றாங்க, மனம் போன வாழ்க்கை வாழ்றாங்க. எங்கள் உறவினர்களிலே நண்பர்களில் அநேகர். அப்படி இருக்கும்போது நான் வேதத்தின் அடிப்படையில் வாழ்கிறேன், தேவனுடைய விருப்பத்தின்படிதான் வாழ்கிறேன் என்று சொல்ல முடிந்தால் உண்மையில் அது அற்புதம். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையின் விதம் அப்படி இருந்தால் நீதான் வரப்போகும் சந்ததிக்கு ஆசீர்வாதகரமாய் மாறப்போகிறாய், உதாரண புருஷனாய் நிற்கப் போகிறாய். அன்று நோவாவின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவன் அன்று நீதிமானாக வாழ்ந்ததினாலே அவன் மாத்திரமல்ல, இதுல பெரிய விஷயம் என்ன, அவனுக்கும் ஒரு குடும்பம் இருந்தது, தனக்கும் மனைவி இருந்தார். சில குடும்பங்களில மனைவி நல்ல ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க, கணவர் பயங்கரமான துன்மார்க்கரா இருப்பார். சில குடும்பங்கள்ல கணவர் நல்ல ஆவிக்குரியவராக இருப்பார், மனைவி பயங்கர பிடிவாதக்காரியா இருப்பாங்க. கணவன் மாத்திரம் ஆலயத்துக்கு போவார், மனைவி போக மாட்டாங்க. மனைவி ஒழுங்கா ஆலயத்துக்கு போவாங்க, கணவன் போக மாட்டாரு. கணவன் மனைவி சேர்ந்து போனா பிள்ளைங்க போக மாட்டாங்க. பிள்ளைங்க ஆலயத்துக்கு போவாங்க, பெரியவங்க போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட அநேக குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நோவாவின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயம்! தான் ஒருவன் மாத்திரமே ஆவிக்குரியவன் அல்ல, தன்னுடைய மனைவியையும் நல்ல ஆவிக்குரியவளாக மாற்றி இருந்தான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய 3 குமாரர்களையும் ஆவிக்குரியவர்களாக வளர்த்திருந்தான். அது மாத்திரமல்ல, மருமகள்களையுமே ஆவிக்குரியவர்களாய் மாற்றியிருந்தான். அற்புதமான ஆவிக்குரியவன். இதெல்லாம் அவ்வளவு சுலபம் நினைக்கிறீங்க? மகன்களையும் மகள்களையும் கூட ஆவிக்குரியவர்களாய் வளர்ப்பது என்பது அவ்வளவு சுலபம் நினைக்கிறீங்களா? மகன்களை பெற்றவர்கள் மகள்களை பெற்றவர்களுக்கு தெரியாது எவ்வளவு கஷ்டம்னு. அசாத்தியம் என்று நான் சொல்லவில்லை, ஆனா அது கொஞ்சம் கஷ்டம்தான். யோபுவுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். எப்படிங்க சாத்தியம்? 10 பேர் அப்படி பரிசுத்தமாய் வாழ்வது? தினந்தோறும் யோபு அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளைகளுக்காக தேவ சந்நிதிக்கு போவான். விடியற்காலமே தேவ சந்நிதியில் தன் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவான். தேவனிடத்தில் ஜெபித்து பிள்ளைகளுக்காய் தகன பலி செலுத்துவான். அந்த யோபுவினுடைய பிரார்த்தனை, யோபுவினுடைய நம்பிக்கை, தேவன் மீது இருந்த விசுவாசம், உத்தமமான வாழ்க்கை தன் குடும்பத்தை சுற்றி பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்து காத்தது. எனவே யோபுவின் பிள்ளைகளும் உத்தமமானவர்களாய் வாழ்ந்தார்கள். நோவா எவ்வளவு அற்புதமானவன் பாருங்க! அவனை சுற்றி இருந்த எல்லோரும் பாவிகளாக இருந்த போதிலும், தன்னை சுற்றி இருந்தவர்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தான் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தான். எனவே சொல்லாதீங்க, பிரதர் இன்னைக்கு நான் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா என்னை சுற்றி இருக்கிற சர்க்கிள் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் பிரதர் இப்படி அநியாயமா சம்பாதிக்க? ஐயோ, என்ன பிரதர் செய்ய சொல்றீங்க? நான் செய்யற வேலை அப்படி. எங்க ஆபீஸ்ல எல்லாருமே அநியாயமா தான் சம்பாதிக்கிறாங்க, அதனால நானுமே என் வேலை சூழல் அப்படி இருக்கிறதுனால அநியாயமா சம்பாதிக்க வேண்டி இருக்கு. ஒரு தடவை ஒரு சகோதரர் இப்படி சொன்னார், பிரதர் ஆக்சுவலா எனக்கு குடிக்கணும்னே இருக்காது, ஆனா நான் ஒன்னும் குடிகாரன் இல்லை, ஆனா என்னை சுத்தி இருக்கிற சர்க்கிள் அப்படிப்பட்டது பிரதர் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், சுத்தி இருக்கிற சர்க்கிள் எப்படிப்பட்ட சர்க்கிள்? அது பயங்கரமான குடிகாரங்க பிரதர் அவங்கெல்லாம். அப்ப பயங்கரமான குடிகாரர்களுக்கு மத்தியில நீ போய் எதுக்கு இருக்கிற? நான் செய்யற வேலை அப்படிப்பட்டது பிரதர். சோ உண்மையிலேயே அவங்க பயங்கரமான குடிகாரங்களா இருக்கலாம், அப்போ நீ எதுக்காக அங்க போற? ஐயோ பிரதர், அதான் சொன்னேன் நான் செய்யற வேலை அப்படி. என்ன பிரதர் வேலை ஒண்ணுது? பார்ல பிராண்டி பாட்டில்களையும் விஸ்கி பாட்டில்களையும் எடுத்து கிளாஸ்ல ஊத்துறது பிரதர், இதான் ஒரு வேலை. என்ன சொல்றாரு, ரொம்ப அறிவாளி மாதிரி. என்ன செய்யறது பிரதர், என் வேலை அப்படிப்பட்டது, அதனாலதான் நான் குடிக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னா என்ன வேலை? ஒரு வேலைன்னா பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்ல கிளைண்ட்ஸுக்கு கிளாஸ்ல சாராயத்தை ஊத்துறது, பிராந்தி ஊத்துறது, விஸ்கி ஊத்தி கொடுக்குற வேலையா? ஏன் அந்த வேலையை தவிர இந்த உலகத்துல வேற எந்த வேலையும் இல்லையா? அவங்க குடிச்சிட்டு மீதி வைக்கிற அந்த பாட்டிலாம் இருக்குல்ல, அது எதுக்கு வீணா தூக்கி வீசணும் அப்படின்னு அது மேல இறக்கப்பட்டு அதை நான் குடிச்சிடறேன் பிரதர். இது மேல இறக்கப்படுறாரா நம்மாளு? மிஞ்சி போற, அதாவது சாதாரணமா யாராவது எதையாவது மிச்சம் வச்சுட்டாங்கன்னா சாதாரணமா ஐயோ வேஸ்ட் ஆகி போயிடுமே, அதை தூக்கி போடக்கூடாது அப்படின்னு யாராவது அந்த மீதி வச்சிருக்கிறது, அதாவது வேஸ்டாக போறது சாப்பிடுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா இவருக்கு ரொம்ப இறக்கமா எது மேல? பிராண்டி பாட்டில் மேல, விஸ்கி பாட்டில் மேல, பியர் பாட்டில் மேல. பாவம், அந்த பாட்டில மிஞ்சி இருக்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சு எப்படி தூக்கி போட முடியும் பிரதர்? அதனாலதான் அதுல இருக்கிறத கொஞ்சம் ஊத்தி அப்படி போட்டுக்கிறது. என்ன சொல்றாரு? காம்ப்ரமைஸ் பண்றாரு. என்ன காம்ப்ரமைஸ்? என் வேலை அப்படிப்பட்ட உதவாக்கர், அங்க எதுக்கு நீ வேலைக்கு போய் சேர்ற? நீ உண்மையா பரிசுத்தமா வாழணும், உத்தமமான வாழ்க்கை வாழணும். குடிச்சு குன்மாளம் போடாம, மனைவியை உதைக்காம, பிள்ளைகளுக்கு பட்னி போடாம, உண்மையா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அந்த வேலையை விட்டு விடு.
அப்படி அந்த வேலையை விடாம அதே வேலையில இருந்துகிட்டு அவங்களோட சேர்ந்து நீயும் சாப்பிட்டுட்டு நீயும் குடிச்சிட்டு நீயும் கும்மாளம் அடிச்சுக்கிட்டு என் வேலை அப்படிப்பட்டதுன்னு சொல்றியே, வெக்கமல்ல? இதெல்லாம் வெறும் சாக்கு போக்குதான். யாராவது இருக்கீங்களா அப்படிப்பட்டவங்க? நான் நல்லவன் தான் பிரதர், ஆனா என்னுடைய வேலை அப்படி. நான் நல்லவன் தான் பிரதர், ஆனா வேலை செய்யற இடம் அப்படி. நான் நல்லவன் தான் பிரதர், ஆனா என்னுடைய பிசினஸ் அப்படி. நான் ரொம்ப நல்லவன் தான் பிரதர், ஆனா என் பிசினஸ் அப்படிப்பட்டது, என்னுடைய பார்ட்னர் அப்படிப்பட்டவரு. அதனாலதான் நான் தப்பு பண்ணிடுறேன். கொஞ்சம் கவனிங்க, நோவாவை கவனிங்க. அவனை சுற்றி இருந்த எல்லோருமே, ஜாக்கிரதையா பார்த்தா எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் நோவா பரிசுத்தமாய் வாழ்ந்தான். காரணம் என்ன? அவன் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். இந்த பாவம் செய்கிறவர்களுக்கு மத்தியிலே நான் இருக்க வேண்டி இருக்கிறது, ஆனால் நான் பாவம் ஒருபோதும் செய்ய மாட்டேன். மறுபடியும் சொல்றேங்க, நாம் எல்லோருமே கூட இந்த உண்மையை ஒத்துக்குவோம். அது என்னன்னா, படகு தண்ணீருக்குள்ளதான் இருக்கணும். ஏன் உங்க வீட்டுல இருக்காதானே? நீங்க படகு பார்த்திருக்கீங்களா? எங்க பார்த்திருக்கீங்க? சாதாரணமா தண்ணீர்ல, அப்படிதானே? படகு தண்ணீர்ல தாங்க இருக்கணும். அதுக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. ஆனா தண்ணீர் அந்த படகுக்குள்ள இருக்க கூடாது. ஏன் தண்ணீர் படகுக்குள்ள இருந்தா என்ன ஆகும்? படகு மூழ்கி போயிடும். நாம் எல்லாரும் உலகத்துக்குள்ளதான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஆனால் நமக்குள் உலகம் இருக்கவே கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிற காலம் மட்டும் இந்த உலகத்தில் தான் இருக்கணும். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன உலகத்தில் இருக்கிறவைகள்? பைபிள் சொல்கிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் உலக பிரகாரமானவைகள் தான். இந்த மாம்சத்தின் இச்சை உனக்குள் இருக்கிறதா? கண்களின் இச்சை உனக்குள் இருக்கிறதா? கர்வமோ, அகம்பாவமோ, இன்னும் பெருமையோ உன் வாழ்க்கைக்குள் இருக்கும் என்றால் நீ பரலோகத்துக்கு போக சான்ஸ் இல்லை. இந்த உலகத்துல நாம் இருக்கிறோம், ஆனா உலகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நோவா அதை நன்றாக புரிந்து வைத்திருந்தான். நான் பாவிகளுக்கு மத்தியில் தான் இருக்க வேண்டியிருக்கிறது. நான் இருக்கிற சமுதாயம் கெட்டு போயிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் தான் நான் இருக்க வேண்டும். ஆனால் நான் என் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சமுதாயத்தின் கரைகள் என் வாழ்க்கைக்குள் வந்துவிடக் கூடாது. தீர்மானம் எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, மிகுந்த ஜாக்கிரதையாக வாழ்ந்தான். பாவம் செய்வோரோடு சேராமல் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் காத்துக்கொண்டான். எனவே இது சாத்தியம். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சாத்தியம். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பாவம் செய்வதற்கு உன்னை தூண்டுகிற போதும் கூட நீ பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சாத்தியம். யோசேப்பை சுற்றி சுற்றி அந்த ஸ்திரீ தினந்தோறும் வந்து, வா பாவம் செய், வா பாவம் செய், வா பாவம் செய் என்று எத்தனை முறை போர்ஸ் பண்ணினாலும், எத்தனை முறை சோதித்தாலும் யோசேப்பு மட்டும் பரிசுத்தத்தை தான் கோரினான். இவ்வளவு பொல்லாப்பான காரியத்தை என் தேவனுக்கு முன்பாக என்னால் எப்படி செய்ய முடியும்? திட்டவட்டமாய் சொல்லிவிட்டான். நீ எவ்வளவு போர்ஸ் பண்ணினாலும், எவ்வளவுதான் சோதிச்சாலும், என்னை உன்வசப்படுத்த முயற்சிச்சாலும், எனக்கு ப்ரமோஷனே கொடுத்தாலும் அல்லது சம்பளத்தை கூட்டுவேன்னு சொன்னாலும், இப்படி நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறது இல்லை. பரிசுத்தவான். நம்மத்தில சில பேர் இருக்கீங்க, உத்தியோகத்துக்காக தங்களை தாங்களை விற்றுக்கொள்கிறவர்கள், உத்தியோகத்துக்காக தங்கள் சரீரத்தையே பணயம் வைக்கிறவர்கள், சம்பள உயர்வுக்காக பரிசுத்தத்தை இழந்து போகிறவர்கள் இருக்காங்களா இல்லையா? கட்டாயம் இருக்காங்க. ஏன் அப்படி தப்பு பண்ற? ஏன் அப்படி பாவங்களை செய்து கொண்டிருக்க? ஏன் அப்படி? அது அவங்க சொன்ன மாதிரி செய்யலன்னா, அவங்க நினைக்கிறபடி செய்யலன்னா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்க. வேலை முக்கியமா, ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியமா? அவங்க நினைக்கிறபடி நடந்துக்கலன்னா என் ப்ரமோஷன் இல்லாம செஞ்சிருவாங்க. உன் ப்ரமோஷன் முக்கியமா அல்லது உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை முக்கியமா? அவருடைய கோரிக்கையை தீர்க்காவிட்டால் என்னுடைய சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. உனக்கு சம்பளம் முக்கியமா, உன் ஜீவியம் முக்கியமா? ஒரு முறை சிந்தித்து பார். யோசேப்பு தீர்மானம் எடுத்தன. உத்தியோகம் போனா கூட பரவாயில்ல, என்னுடைய எதிர்காலம் என்னானாலும் பரவாயில்ல, ஆனால் நான் மாத்திரம் இந்த பாவ கோரிக்கைக்கு, இந்த பாவ சோதனைக்கு, இந்த பாவ மனுஷிக்கு என் வாழ்க்கையை பணயம் வைக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தான். தன்னுடைய வேலையை இழந்து போனான். தன் வேலையை விட்டு தூக்கி எறியப்பட்டான். அது மாத்திரமல்ல, எந்த தப்பும் செய்யாத அவனை சிறையில் கொண்டு அடைத்தார்கள். சிறைச்சாலையிலும் இருப்பேனே தவிர அந்த ஸ்திரீயின் சிறைக்குள் மாத்திரம் நான் விடமாட்டேன். இந்த உலகத்திலே நான் இருப்பது பெண்களை சந்தோஷப்படுத்த அல்ல, வேறு யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல. கவனிக்கிறியா சகோதரனே, சகோதரியே? இந்த உலகத்திலே நீ இருப்பது ஒரு அங்கிளை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல, எதிர் வீட்டுக்காரர்களை சந்தோஷப்படுத்த அல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்களை சந்தோஷப்படுத்த அல்ல, உன் பாய் ஃப்ரெண்டையோ உன் கேர்ள் ஃப்ரெண்டையோ சந்தோஷப்படுத்த அல்ல, அல்லது உன்னுடைய பாஸை சந்தோஷப்படுத்த அல்ல. இந்த உலகத்திலே நாம் இருப்பது நம்மை சிருஷ்டித்த தேவாதி தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் என்பதை ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. என்ன நடக்கும்? உன்னை சுற்றி இருக்கிறவர்களை நீ சந்தோஷப்படுத்தினால் ஒருவேளை உன் சேலரி அதிகமாகும், உன் சம்பளம் அதிகமாகலாம், உனக்கு ஜாப் பெர்மனன்ட் ஆகலாம், அல்லது உனக்கு ப்ரமோஷன் வரலாம், நீ எதிர்பார்த்திருந்த டிரான்ஸ்பர் கிடைக்கலாம், அல்லது தேவையா இருந்த பணம் கிடைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ குற்றவாளியாக மிஞ்சி விடுவாய்.
தேவனுடைய பார்வைக்கு பரிசுத்தம் இல்லாதவனாய் பரிசுத்தம் இல்லாதவளாய் இருப்பாய். இந்த உலகத்தின் பாவ சிற்றின்பங்களுக்கு உன்னை பணயம் வைத்தால் நீ நரகத்துக்கு போவாய். அன்று யோசேப்பு என்ன செய்தான் தெரியுமா? எனக்கு கிடைக்கும் ப்ரமோஷனை விட, என்னுடைய பெர்மனன்ட் ஜாபை விட, எனக்கு வரும் சம்பளத்தை விட என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது. வேலை போயிடுச்சு, அநியாயமாய் சிறையில் அடைக்கப்பட்டான். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை அந்நாளிலே தன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்கு இசைந்து கொடுத்திருப்பான் என்றால், யோசேப்பின் வேலை ஒருவேளை பெர்மனன்ட் ஆகி இருந்திருக்கலாம், அல்லது ப்ரமோஷன் வந்திருக்கலாம், அல்லது அவனுடைய சேலரி கூடியிருக்கலாம். ஆனால் தேசத்தையே ஆளுகை செய்கிற நிலைக்கு மாத்திரம் யோசேப்பு உயர்ந்திருக்கவே முடியாது. எப்பொழுது அங்கிருந்த அந்த ஸ்திரீ தன்னை சோதித்தாலும் கஷ்டப்படுத்தினாலும், கடைசியில் தன் மீது இருந்த மேல ஆடையை எடுத்து முயற்சி செய்தாலும் அந்த இடத்தை விட்டு ஓடி போனானே தவிர பாவத்திற்கு மாத்திரம் இடம் கொடுக்கவில்லை. அதன் பிரதிபலன் தேவன் அவனுடைய நீதியை கண்டார், உத்தமத்தை கண்டார். தேசத்தையே ஆளுகை செய்கிற ஆளுமையாய், தேசத்தின் பிரதான அதிபதியாய் தேவன் உயர்த்தினார். தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களை தேவன் உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர்த்துவார். பரிசுத்தத்தையும் தூய்மையையும் விரும்புகிறவர்கள், காத்துக் கொள்கிறவர்களை தேவன் மேன்மையான இடத்திற்கு கொண்டு போவார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னுடைய கேள்வி, தேவன் அருளி செய்கிற உயர்வை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா, அல்லது மனிதர்கள் தருகின்ற ஒரு தற்காலிகமான சுகத்தை விரும்புகிறாயா, சௌக்கியத்தை விரும்புகிறாயா, சம்பாதனையை விரும்புகிறாயா, அல்லது ஸ்தானத்தை விரும்புகிறாயா என்பதை ஒரு முறை சிந்தித்துப்பார். அந்நாளிலே தன்னை சுற்றி இருந்தவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த போதும் கூட நோவா பாவத்திற்கு இடம் தரவில்லை, பாவம் செய்வர்களோடு சேர்ந்து கும்மாளம் அடிக்கவில்லை. தன் அருகில் இருக்கிற ஸ்திரீ வந்து பாவம் செய் என்று வற்புறுத்திய போதும், சோதித்துக் கொண்டிருந்த போதும் யோசேப்பு பாவம் செய்யவில்லை. இன்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோதிக்கிறவன் இருக்கிறான் சகோதரியே, அது உனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது விதத்தில் உன்னை கீழ்ப்படுத்த வேண்டும், உன்னை அடிமைப்படுத்த வேண்டும் என்று உன்னை சோதிக்காதவர்கள் இல்லாமல் இல்லை. தம்பி, எப்போதும் சோதிக்கின்ற ஒரு பெண் உன் முன்னால் இருக்கிறாள். உன்னை கீழ்ப்படுத்த நினைக்கிற ஆண் ஒருவன் இருக்கிறான். விவாகமான போதும் கூட பிற புருஷன், பிற ஸ்திரீ இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில. தினந்தோறும் சோதிக்கப்படுகிறாய், சோதிக்கிறார்கள். இசைந்து போவாய் என்றால் உன் வாழ்க்கையே அழிந்து போய்விடும். இடம் கொடுப்பாய் என்றால் உன் கேரக்டரே நாசமாகிவிடும். அதுக்கப்புறமா நீ மனஸ்தாபப்பட்டு கெஞ்சினாலும் கூட அந்த கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்ச்சி உன்னை துரத்திக் கொண்டே இருக்கும். என் கணவனை ஏமாற்றி விட்டேனே, என் மனைவியை ஏமாற்றி விட்டேனே, என் பாய் ஃப்ரெண்டை, கேர்ள் ஃப்ரெண்டை நான் ஏமாற்றி விட்டேனே, என்னை நம்பி இருந்தவர்களை ஏமாற்றி விட்டேனே, வஞ்சித்து விட்டேனே, நான் ஒரு ஏமாற்றக்காரன், நான் ஒரு ஏமாற்றக்காரி என்கிற எண்ணம் இருக்கிறது அல்லவா? அது நீ சாகிற வரைக்கும் உன்னை வேட்டையாடி கொண்டே இருக்கும். தயவு செஞ்சு மறந்துடாத. நோவா அற்புதமான ஆவிக்குரியவன், எவ்வளவு அற்புதமான நடத்தையுடையவனாயிருந்தான். தன்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் எப்பேற்பட்ட பாவிகளா இருந்த போதும் கூட தானும் பரிசுத்தமாக வாழ்ந்தான். தன் பிள்ளைகளையும் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான். தன் குடும்ப மொத்தத்தையுமே கூட வரப்போகிற ஜல பிரளயத்திலிருந்து, வரப்போகிற மரணத்தினின்று, வரப்போகும் பேராபத்திலிருந்து காத்துக்கொண்டான். சகோதர சகோதரிகளே கவனிங்க, நீங்க ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டா அது போதாது. இந்த நம்மள நிறைய கணவன்மார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது மனைவிமார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை வந்து, ஐயா என் கணவர் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, எங்க பெற்றோர்கள் ரட்சிக்கப்படல என்று சொல்லுகிற அநேகர் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் வீட்டுல நான் ஒருத்தி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஒருத்தன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்வோர் அநேகர் உண்டு. அப்ப மத்தவங்க எல்லாம் என்னங்க ஆனாங்க? சகேயுவே இறங்கி வா, இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நல்ல கவனிங்க, உனக்கு ரட்சிப்புன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். உன் வீடே ரட்சிக்கப்பட வேண்டும், உன் வீட்டில் உள்ள எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அன்று சிறைச்சாலையின் அதிகாரி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயன்ற போது பவுலும் சீலாவும், இரே எந்த தீங்கும் இழைத்துக் கொள்ளாதே, நாங்க இங்கதான் இருக்கிறோம் என்று சொன்னபோது அந்த சிறைச்சாலையின் அதிகாரி, ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பவுலும் சீலாவும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுதாங்க தேவனுடைய சித்தம். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். நோவாவும் நோவாவின் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் தான் அன்று நடந்தது. இன்று நம்முடைய குடும்பங்களில் தேவ சித்தம் நடக்கல. இன்று முன் வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் என்னங்க செய்யறது? எங்க வீட்டுக்காரரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா ஆலயத்துக்கு வர்றதே இல்லை. என் மனைவியை கூப்பிட்டா அவ வரவே மாட்டேங்கிறா. நான் என்னங்க செய்ய முடியும்? எங்க வீட்டுக்காரர் நல்லவர் இல்லைங்க, ஊர் சுத்துறவருங்க, குடிகாரருங்க, மோசமான ஆளுங்க. குடிச்சிட்டு வந்து உதைப்பாருங்க இதே பாட்டு.
சரி, உன் வீட்டுக்காரரு ஊர் சுத்துறவரு, குடிகாரரு, உன்னை வந்து உதைக்கிறவரு. ஆனா அதுக்காக நீ என்ன செய்ய, நான் என்ன செய்யறதுங்க, என்னால என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிறான். நீ செய்ய வேண்டியதை செய்யறது இல்ல. உன் கணவர் சரியாகணும்னா, உன் கணவர் உன்னோட ஆலயத்துக்கு வரணும்னா அது உன்னைத்தான் சார்ந்திருக்கிறது. என்ன எப்படி சார்ந்திருக்குங்க? அந்த குடிகாரன் எப்பங்க வரப்போறாரு? அந்த குடிகாரனை நான் எப்படிங்க மாத்த முடியும்? இது சாதாரணமா சொல்ற டயலாக். அந்த சகோதரி அடிக்கடி பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டரையா கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா? எங்க வீட்டுக்காரர் மாறணுங்க. யாரு மாறணுமா? என் கணவர் மாறணுங்க, அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா அம்மா. மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரதான் தாமதம். மறுபடியும் அந்த ஸ்திரீ வந்து, பாஸ்டரையா எங்க வீட்டுக்காரருக்காக ஜெபிக்கிறீங்களா? கண்டிப்பா ஜெபிக்கிறம்மா. மறுபடியும் நெக்ஸ்ட் சண்டே வந்து, பாஸ்டரையா ஜெபிக்கிறீங்களா என் கணவர் மாறணும்னு? என் கணவர் மறந்துருமோன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. உங்க கணவரோட மாறணும் மனம் திரும்பணும்னு சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஜெபின்னு சொல்றியே, சரி நீ மாறி இருக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அது என்ன பாஸ்டரையா, நான் என்ன மாறணும்? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு வந்துடுறனே. அம்மா, நான் கேட்கிற கேள்விக்கு சரியான ஆன்சர் சொல்லு. நீ மாறி இருக்கிறியா? நீ மனம் திரும்பி இருக்கிறியா? ஐயோ, அது என்ன பாஸ்டரையா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு வர்றது மட்டும் இல்ல, வந்து முதல் வரிசையில் உட்காருனே. அம்மா, நீங்க மாறுனீங்களா? அது என்ன பாஸ்டரையா, பைபிள் வாசிங்கன்னா முதல்ல நான் தானே வாசிக்கிறேன். அம்மா, நான் அதை கேட்கலம்மா, நீங்க மாறுனீங்களா? அது என்ன இப்படி கேட்குறீங்க பாஸ்டர்? காணிக்க கொடுக்கறதுல என்னைக்காவது நான் தயங்கி இருக்கிறேனா? கைய தட்டி நல்லா பாட்டெல்லாம் பாடுறேனே. பாஸ்டரோட கேள்விக்கான சரியான பதில கொடுக்கல. என்ன சொல்றாங்க? ஆலயத்துக்கு ஒழுங்கா வர்றேன், பாட்டெல்லாம் பாடுறேன், பைபிள நான் தானே வாசிக்கிறேன், காணிக்கெல்லாம் நல்லா கொடுக்கறேன், முதல் வரிசையில் வந்து உட்காருனே, முதல்ல வந்து ஆலயத்தெல்லாம் கூட்டி பெருக்கிறனே, ஊழியத்துக்கு கூட நான் உதவியா இருக்கிறனே, சபையில எல்லா பொறுப்புகளையும் பார்க்க, இப்படியே பதில் சொல்றாங்களே தவிர பதில மாத்திரம் வரல. நீ மாறினையா? என்ன மாறினையான்னு கேட்டா, அம்மா, கிறிஸ்தவ ஆச்சாரங்கள்ல பங்கெடுத்துக்கிறீங்களே தவிர கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே காண்பிக்கிறாயா? அதுக்கான பதில சொல்லு. உன் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை உன் கணவனால பார்க்க முடியுதா? உன்னுடைய வார்த்தைகள்ல, உன்னுடைய பேச்சில கிறிஸ்துவ இருக்கிறாரா? வீட்டுல கணவருக்கு முன்னால உன் நடத்தையில கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்துகிறாயா? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறாயா? சமாதானத்தோடு வாழ்கிறாயா? அமைதியான வாழ்க்கைக்கு முயற்சிக்கிறாயா? பொறுமையோடும் சாந்தத்தோடும் உன் கணவனிடத்துல நடந்து கொள்கிறாயா? முதல்ல நீ மாறு, அதுக்கப்புறம் உன் கணவன் கண்டிப்பா மாறுவார். தெளிவா அந்த பாஸ்டர் சொன்னப்பதான் அந்த அம்மா தன்னுடைய கண்களை திறந்தாங்க. ஏன்னா அந்த அம்மா சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கிறாங்கிற விஷயம் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க. ஆண்டவரே, வீட்டுக்கு போனா நான் ஒரு பிடிவாதக்காரி, திமிர் பிடித்தவள். வீட்டுக்கு போனா என்னுடைய வாய் வார்த்தைகள் மாறி போயிடும். வீட்டுக்கு போனா என்னுடைய நடத்தையெல்லாம் மாறி போயிடும். ஆனா ஆலயத்துக்கு வந்து அற்புதமான ஆவிக்குரிய ஸ்திரியை போல நான் நடிக்கிறேன். ஆனா வீட்டுக்கு போய் கணவனுக்கு நரக வேதனை காட்டுறேன். இதுதான் உண்மை. என்ன மன்னிங்க ஆண்டவரே. நான் மாறாமல், எனக்குள் நீர் இல்லாமல் என் கணவனை எப்படி மாற்ற முடியும்? எப்படி உம்மை காண்பிக்க முடியும்? என்ன மன்னிங்க ஆண்டவரே. முழங்கால் படியிட்டார்கள், மனம் திரும்பி ஜெபித்தார்கள். இது முதற்கொண்டு ஆண்டவரே, நான் உண்மையை வெளிப்படுத்துவேன், உண்மை நான் காண்பிப்பேன் என் கணவருக்கு முன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார்கள். அந்த கணவர் பெரிய குடிகாரனா இருந்தாலும் கூட அவரோட மனைவி பாவம் ஆலயத்துக்கு ஒழுங்கா போய் பைபிள்லாம் வாசிச்சு பாட்டெல்லாம் சத்தமா பாடி இப்படி எல்லாம் முடிச்சு டயர்டா வீட்டுக்கு வரும்போது அந்த கணவர் என்ன செய்யணும் தெரியுமா? நேர்த்தியா அந்த அம்மாவுக்காக காஃபி பண்ணி சுட சுட பிளாஸ்க்ல ஊத்தி அங்க கப்பும் சாசரையும் ரெடியா அந்த டேபிள் மேல வைக்கணும். அதை அந்த கணவர் செஞ்சாகணும். இல்லைன்னா அந்த அம்மா அவ்வளவுதான், ஆடிடுவாங்க ஆடி. ஆனா அன்னைக்கு பாவம் பேப்பர் படிச்சுட்டோ இல்ல டிவி பார்த்துட்டோ மறந்து போயிட்டாரு. கவனிங்க, மனைவி அன்னைக்கு சர்ச்சில் இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காஃபி எல்லாம் போட்டாரு, ஆனா அதை பிளாஸ்க்ல ஊத்தி இன்னும் வைக்கல. ஐயோ, வந்துருவாளே அப்படின்னு வேக வேகமா எடுத்து பிளாஸ்க்ல காஃபி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. கதவு டக்குன்னு திறந்தது. எப்போ திடீர்னு கதவுகள் திறக்கப்பட்டதோ கணவருக்கு ஹார்ட்டே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிளாஸ்க்ல ஊத்திட்டு காஃபி இப்ப கீழே கொட்டிட்டாரு. ஐயோ, இப்ப வர்ற போறா, என்ன உண்டு இல்லைன்னு பண்ண போறா. வேகமா அந்த அம்மா வந்தா நம்ம ஆளு நடுங்கிட்டு நிக்கிறாரு. வந்த உடனே மனைவி சொன்னாங்க, என்னங்க, ஏங்க நீங்க சமையல் அறைக்கு வந்து நிக்கிறீங்க? நீங்க கிச்சனுக்கு வர வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? நீங்க தயவு செஞ்சு போய் உங்க கால் மேல கால் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த சோஃபாவில் அப்படி உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு சொல்லுங்க. இனிமேல் நான் மட்டும்தான் அந்த கிச்சனுக்குள்ள வருவேன், நீங்க இங்க வரவே கூடாது. உங்களுக்கு காஃபி வேணுமா சொல்லுங்க, நான் தரேன். உங்களுக்கு டீ வேணுமா சொல்லுங்க, நான் தரேன். உங்களுக்கு மோர் வேணுமா சொல்லுங்க, நான் உடனே தரேன். உங்களுக்கு இந்த கிச்சன்ல இனிமேல் வேலையே கிடையாது. நீங்க போய் அந்த சோஃபால கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது பாவம் அந்த கணவர் அவரோட மனைவிய மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து, என்னது நீதானா? என்னங்க நீதானு கேக்குறீங்க? நான் தாங்க. என்னது நீயே எனக்கு காஃபி போட்டு கொடுப்பியா? எனக்கு டீ போட்டு கொடுப்பியா? எனக்கு மோர் கொடுப்பியா? நான் கால் மேல கால் போட்டு உட்காரணுமா? என்னது, என்னமாச்சு உனக்கு? அப்ப அவங்க சொன்னாங்க,
என்னாச்சுமா உனக்குன்னு கேட்டப்போ என் வாழ்க்கை இன்னைக்கு மாறிடுச்சுங்க. எப்படி மாறுச்சு? என்னுடைய தப்பு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய பொறுப்புகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு தான் உண்மையா என் வாழ்க்கையில ஏத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் என் வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவ மட்டும்தான் பாப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கணவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை மாதிரியே கைகளை தட்டி என்ன சொன்னாரு தெரியுங்களா? இப்ப ஏற்பட்ட ஒரு பிடிவாதக்காரியே அந்த ஆண்டவரால மாத்த முடியும்னா என்ன மாதிரி ஒரு குடிகாரனை மாத்துறதுங்கிறது எவ்வளவு சுலபம். வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நானும் கூட வர்றேமா. அந்த ஆண்டவர் யாருன்னு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அவரை நானும் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே அவரு புத்தி தெளிஞ்சு ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போ இது வரைக்கும் அவர் ஆலயத்துக்கு வராம தடையா இருந்தது யாருன்னு யோசிச்சு பாருங்க. அதிபக்திசாலி, பயங்கர பக்திசாலி இல்ல இந்த அம்மா, சாதாரண பக்திசாலி, அதிபக்திசாலி. சர்ச்சுக்குள்ள என்ட்ரானா இந்த அம்மா மாதிரி நல்லவங்க கிடையவே கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டா மொத்தம் எல்லாமே தலைகீழா மாறிடும். நீயும் மனம் போன போக்குல எல்லாம் வாழ்ந்துட்டு கணவர் மாறணும்னா அவர் எப்படிங்க மாறுவாரு? நீயும் இஷ்டப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி அடிக்கடி மனைவி அடிக்க கைய ஓங்கி கண்டபடி அடிச்சு மறுபடியும் சண்டே வந்துருச்சுன்னா மாமா சர்ச்சுக்கு போகலாம். அட பாவி மனுஷன், முதல்ல நீ போயா. வீட்டுக்குள்ள நரக வேதனை உண்டாக்கிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு போய் அங்க ஒரு சபை மூப்பருங்கிற பேர் வேற. முதல்ல நீங்க மாறி அப்புறம் நான் மாற அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏங்க திரும்ப அதுக்காக அடி வாங்குவீங்க நீங்க. சொல்லுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும். மனைவி மாறாம கணவன் ஒரு காலம் மாற மாட்டார். மனைவிக்குள்ள மாற்றம் வராம கணவன் ஒரு காலம் மாற முடியாது. உன் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உன் பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனை விட்டு விலகி வாழ்கிறார்கள் என்றால் கட்டாயமா கொஞ்சம் உன்னுடைய குறையும் காரணமாக இருக்கலாம். ஒரு முறை உன்னை பரிசோதித்துக்கொள். ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, ஒரு தாயாக, தந்தையாக உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்குள் காண வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருவேளை அவர்கள் காணாமல் இருக்கிறார்களோ, எனவேதான் உன்னால் தான் ஒருவேளை அவர்கள் தேவனுக்கு தூரமாக வாழ்கிறார்களோ என்னவோ. ஒருமுறை பரிசீலித்துக்கொள், பரிசோதித்து பார்த்துக்கொள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்றும் எங்களோடு திட்டமாய் பேசியதற்காக நன்றி ராஜா. காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. ஒருவனின் துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. இந்நாட்களில் இருக்கிற எங்கள் ஆவிக்குரிய நடத்தையை விட வரும் நாட்களில் இன்னும் அற்புதமான ஆவிக்குரிய நடத்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் உமக்குள் நாங்கள் நெருங்க வேண்டும். நாளுக்கு நாள் உம்முடைய சாயலில் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சுபாவத்தை நாங்கள் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். உமக்குள் நாங்களும் எங்களுக்குள் நீரும் இருக்க வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள், எங்கள் உறவினர்களோ, எங்களுடைய நண்பர்களோ, உடன் விசுவாசிகளோ, உடன் பணியாளர்களோ, உடன் படிக்கிறவர்களோ யாராக இருந்தாலும் எங்களில் உம்மை காண வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை அருளுங்கப்பா. எங்களில் சில பேர் ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து இன்று கெட்டுப்போன நிலையில் இருக்கிறார்கள். மீண்டு வர முடியாமல் பாவத்துக்குள் வீழ்ந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள், பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. மறுபடியும் உம்முடைய கிருபையை அருளச் செய்து, மறுபடியும் உம்முடைய ஆவியினால் நிறைத்து, மறுபடியும் உம்முடைய பாரத்தினால் நிறைத்து, அற்புதமான ஆவிக்குரியவர்களாய், அற்புதமான ஊழியக்காரர்களாய் உம்மை சேவிக்கிற கிருபையை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.